விரைவு சாலையா விபத்து சாலையா 2025 ஆண்டோடு விடைபெறுமா கோர விபத்துக்கள். கம்மசந்திராவைச் சேர்ந்த சந்தோஷ் குடும்பத்தினர் பெங்களூருவிலிருந்து தங்கள் கிராமத்திற்கு காரில் திரும்பிக் கொண்டிருந்தனர். ஒன்று பங்கார்பேட்டை தாலுகாவில் உள்ள குப்பனஹள்ளி அருகே நடந்த விபத்தில் ஒரு பெண் மற்றும் அவரது 8 மாத குழந்தை உட்பட ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேர் உயிரிழந்தனர். 33 வயதான முரளி தனது மனைவி மற்றும் குழந்தையுடன் பங்கார்பேட்டையில் இருந்து மாலூரு வழியே பைக்கில் சென்று கொண்டிருந்த போது பங்கார்பேட்டை அருகே நடந்த விபத்தில் தலையில் அடிபட்டு இறந்தார். பெங்களூருக்கு வேலைக்கு செல்வதற்காக சென்னையில் இருந்து நண்பர்கள் காரில் புறப்பட்டனர். நள்ளிரவில் மாலூர் தாலுகாவில் உள்ள அபேனஹள்ளி அருகே மேம்பாலத்தில் இருந்து கார் விழுந்ததில் 4 பேர் இறந்தனர். பங்கார்பேட்டை தாலுகாவில் உள்ள கல்கிரே அருகே சமையல்காரர்களை ஏற்றிச் சென்ற டெம்போ டிராவலர் சாலையில் நிறுத்தப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வண்டியுடன் மோதியது. இந்த விபத்துகளில் 3 பேர் கொல்லப்பட்டனர், 22 பேர் காயமடைந்தனர். பெங்களூருக்கு காரில் சென்று கொண்டிருந்த இளைஞர் மற்றும் இளம் பெண் மாலூர் அருகே நடந்த கார் விபத்தில் உயிரிழந்தனர். ஆந்திராவின் அனந்தபூரைச் சேர்ந்த கிருஷ்ண ஜெகன் என்ற டாக்டரை ஏற்றிச் சென்ற கார் பங்கார்பேட்டை தாலுகாவில் உள்ள சித்தனஹள்ளி அருகே கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பு சுவரில் மோதியதில் டாக்டர் இறந்தார். இந்த இதயத்தை உடைக்கும் மரணங்கள் 2025ஆம் ஆண்டு சென்னை பெங்களூர் விரைவு சாலை பாதையில் நிகழ்ந்தன. 2025ஆம் ஆண்டில் இந்த நெடுஞ்சாலையில் விபத்துகளில் 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். நூற்றுக்கணக்கானோர் காயமடைந்துள்ளனர். மரணப்பொறி என்று கருதப்படும் இந்த வழித்தடத்தில் வேக வரம்புகள் அமல்படுத்தப்படுமா, விபத்துகளை குறைக்க நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பொதுமக்களும் பொது நல அமைப்புகளின் தலைவர்களும் கேள்வி எழுப்புகின்றனர். சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் உள்ளன. வேகம் மற்றும் தூக்கமின்மை உள்ளிட்ட சில விபத்துக்கள், மேலும் 2 சக்கர வாகன ஓட்டிகள் கட்டுப்பாடுகளை மீறி சட்டவிரோதமாக நெடுஞ்சாலையில் நுழைந்து விபத்துக்களை சந்தித்திருக்கலாம். இருப்பினும் சில அறிவியல் பூர்வமற்ற பணிகள் மற்றும் சரியான கண்காணிப்பு இல்லாதது விரைவுச் சாலையை மரணப்பொறியாக மாற்றுவதாக ஓட்டுநர்கள் புகார் கூறுகின்றனர். ஒஸ்கோட்டாவிலிருந்து கேஜிஎஃப் வரையிலான இந்த 71 கி.மீ நீளமுள்ள விரைவுச் சாலை பாதை போக்குவரத்துக்காக திறக்கப்பட்டுள்ளது. முழுமையடையாத பணிகள் காரணமாக தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேச வழித்தடங்கள் இன்னும் திறக்கப்படவில்லை. கேஜிஎஃப் மாவட்ட போலீஸ் மற்றும் கோலார் மாவட்ட போலீஸ் அதிகார வரம்பில் விபத்துகள் ஏற்படுகின்றன. இது குறித்து கேடிஎஃப் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. அதிகபட்ச வேக வரம்பு மணிக்கு 120 கி.மீ விதிக்கப்பட்டுள்ளது. காவல் கண்காணிப்பாளர்கள் மற்றும் நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் பார்வையிட்டு ஆய்வு செய்துள்ளனர். கார் ஓட்டுநர்கள் வேகமாகச் செல்வதால் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்புச் சுவரில் மோதி பள்ளங்களில் விழுகின்றனர். சில சமயங்களில் எதிர் திசையில் இருந்து திடீரென வரும் 2 சக்கர வாகன ஓட்டிகள் கார்கள் மீது மோதுவதாலும் அல்லது விபத்தை தவிர்க்க முயற்சிக்கும்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் ஓட்டுநர்கள் விபத்துக்குள்ளாவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாடு ஆந்திர பிரதேச பகுதியில் சாலை பணிகள் முழுமையடையவில்லை என்றாலும் கேஜிஎஃப் முதல் பெங்களூருவில் உள்ள ஒஸ்கோட்டா வரையிலான போக்குவரத்துக்காக இது திறக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் சுங்கச்சாவடி கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. வாகனங்களின் வேகத்தை கண்காணிக்க ஸ்பீட் ரேடார் துப்பாக்கிகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. வேகமாகச் செல்லும் வாகனங்களுக்கு அபராதம் விதிக்கப்படும் என்று காவல்துறை மற்றும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். ஆனால் விபத்துகள் குறையவில்லை. 2025ஆம் ஆண்டு முடிவுக்கு வருகிறது. 2026ஆம் ஆண்டிலும் விபத்துகள் குறையுமா? வாகன ஓட்டிகள் அதிக விழிப்புடன் இருப்பார்களா? காவல்துறை அதிக விழிப்புடன் இருப்பார்களா? விபத்துகளை தவிர்க்க நெடுஞ்சாலை ஆணைய அதிகாரிகள் கவனமாக நெடுஞ்சாலை பழுதுபார்ப்பு பணிகளைச் செய்வார்களா என்பதுதான் அனைவரின் கேள்வி.